சென்னை மெரினா கடற்கரையிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் தயானந்த், அந்த பகுதியில் தொடர்ச்சியாக பீட்டாவுக்கு எதிரான முழக்கங்கள் விண்ணை முட்டி கொண்டிருக்கின்றன. இளைஞர்களால் தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஏன் பீட்டாவின் மீதான இவ்வளவு கோபம்? ஜல்லிக்கட்டிற்கான தடைக்கு பலதரப்பட்ட அமைப்புகளும் காரணமாக இருக்கும் பொழுது, விலங்கு நல ஆர்வலர் அமைப்புகள் பலவும் காரணமாக இருக்கும்போது பீட்டாவின் மீதான இவ்வளவு கோபத்திற்கும் என்ன காரணம்? பதிவு செய்யலாம். முக்கிய கோரிக்கையாக இளைஞர்கள் வைப்பது பீட்டாவை தடை செய்ய வேண்டும் என்றுதான் அவர்கள் முன்னாடி வைத்திருக்கிறார்கள். அதாவது மற்ற பல்வேறு விலங்கின ஆர்வலர்கள், விலங்கின அமைப்புகள் இருக்கும் பொழுது பீட்டாவிற்கு மட்டும் ஏன் இந்த அளவிற்கான ஒரு தடை இருக்க வேண்டும், இந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு குரல் தமிழகத்திலிருந்து எழ வேண்டும் என்று பல்வேறு பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ள நிலையில் அவர்கள் தான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து ஜல்லிக்கட்டுக்கான தடையை அவர் வாங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் பீட்டா உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளும் இதற்கு காரணமாக இருந்தாலும் பீட்டாவின் மீது மக்களுக்கு மிக அதிக அளவிலான கோபம் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இங்கு போராடி இருக்கிற கூடியிருக்கிற இளைஞர்கள் பல்லாயிரக்கணக்கானோருக்கு காவல்துறையின் ஒத்துழைப்பு தரும் விதமாக முக்கியமாக மனித சங்கிலி அமைத்தும் போக்குவரத்தை சீர் செய்வது உள்ளிட்ட பல்வேறு நல அமைப்புகளை அவர்களே செய்து வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டமானது சாதாரணமாக எடுத்துக்கொண்டே இருக்க நோட்டீஸ் மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் பேனர், பிளக்ஸ் உள்ளிட்ட பல்வேறு பரிணாம வளர்ச்சியும் பெற்றிருக்கிறது என்று சொல்லலாம். இந்நிலையில் இந்த போராட்டம் முக்கியமாக தமிழக அளவில் மட்டும் இல்லாமல் இந்திய அளவில், உலக அளவிலேயே இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக பல்வேறு ஆதரவு குரல்கள் வந்திருக்கும். இந்த நிலையில் இந்தியாவிலேயே கவனிக்கப்படும் மிகப்பெரிய போராட்டமாக இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் உருவாகிறது என்று சொல்லலாம். தேவேந்திரன், இது குறித்து பொதுமக்களிடையே நம்ம இது குறித்து கருத்து கேட்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா பல்வேறு அமைப்புகள் இருக்கு, உச்சநீதிமன்றம் செஞ்சிருக்கு, பீட்டாவுக்கு உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இருக்கிற நிலையில் பீட்டாவுக்கு எதிராக ஏன் இந்த கோபத்தை அதிகம் இருக்கு? அதுக்கு முன்னாடி இந்த போராட்டம் முழுக்க தமிழ் இளைஞர்களால் நடத்தப்படுற போராட்டம். இதுக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. ஏற்கனவே இங்க விவசாயிகள் செத்துட்டு இருக்காங்க. இதை தட்டி கேட்க எந்த அரசியல்வாதி வரல. இந்த நிலைமையில பீட்டான்னு எவ்வளோ ஒருத்தவன் என் மண்ணில் வந்து காலகாலமா நான் ஆடுற விளையாட்டை, ஏறு தழுவுதல் விளையாட்டை, என் பாரம்பரியத்தை நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் இங்க இருக்கான். இதை தட்டி கேட்க எந்த அரசியல்வாதியும் வரல. இதை தட்டி கேட்க இளைஞர்கள் நாங்க ஒன்னா வந்திருக்கோம். தமிழ் இளைஞர்கள்னா சும்மா இல்லைன்றத அமைதியான வழியில இன்னைக்கு அரசாங்கத்துக்கு காமிச்சிருக்கோம். எங்களுக்கு என்ன வேணும்னா ஜல்லிக்கட்டுக்கு அவசர சட்டம் உடனே வரணும். பீட்டான்ற அமைப்பை தடை செஞ்சு நம்ம நாட்டை விட்டு அனுப்பணும். விவசாயிகளோட அடிப்படை உரிமைகள் வந்து பாதுகாக்கப்படணும். அவங்களோட வாழ்வுரிமைக்கு என்னென்ன வழி தேவையோ அது தமிழக அரசாங்கம் உடனே நடவடிக்கை எடுத்து செய்யணும். தமிழ் இளைஞர்கள் இதோட நிக்க மாட்டோம். இது ஒரு எச்சரிக்கை. இது தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் நாங்க கொடுக்கிற எச்சரிக்கை. இது இதோட முடிய போற விஷயம் கிடையாது. இதுக்கு அடுத்தது இன்னும் தொடங்க. சேவல்ல இருந்து கோழி அடிச்ச மாதிரி, கோழி அடிச்ச பிராய்லர் கோழி அடிச்ச மாதிரி எல்லாத்தையும், ஆடு மாடு எல்லாத்தையுமே அழிச்சு விடுறீங்க. இது வந்து தமிழோட இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து மொத்தமா சேர்ந்து தமிழ்நாட்டுக்கும் பாரத பிரதமருக்கும் நாங்க கொடுக்கிற எச்சரிக்கை. இது வந்து இதோட முடிய போறது. இதுதான் வந்து ஆரம்பம், இளைஞர்களோட ஆரம்பம். இந்த போராட்டம் முடிகிற வரைக்கும் நாங்க விட மாட்டோம். நீங்க ஜல்லிக்கட்டை நடத்த வேணாம், நாங்க அடுத்தது பீச்ல ஜல்லிக்கட்டை நடத்துவோம். நான் தமிழ்நாடு இருந்து பேசுகிற ஒரு விஷயம் என்னன்னா, எங்களோட கலாச்சாரத்தை புறக்கணிச்சாங்கன்னா அரசாங்கம் எங்களுக்கு கொடுக்குற உடைமை எல்லாத்தையும் நாங்கள் புறக்கணிப்போம். குடும்ப அட்டை, ஓட்டுரிமை, ஆதார் எல்லாமே நாங்கள் புறக்கணிப்போம். இது ஒரு எச்சரிக்கை. ஜல்லிக்கட்டுக்கான போராட்டங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க, ரொம்ப வீரியமா இருக்கு. பார்த்திருக்கீங்க. பீட்டாவுக்கு எதிரான கோபமும் உச்சநீதிமன்றத்துக்கு எதிரான கோபமும் இந்த போராட்ட தயானந்த், சென்னை மெரினா கடற்கரை பொறுத்தளவு நேற்றோ அல்லது நேற்று முந்தைய தினம் இரவோ இந்த போராட்டத்தின் போது பல காட்சிகளை காண முடிந்திருந்தது. அங்கு போராட்டக்காரர்களே காவல்துறைக்கு ஒத்துழைப்பாக விளங்கி கொண்டிருந்தனர். அவர்கள் பணியை தாமாக முன்வந்து செஞ்சு கொண்டிருந்தாங்க. போக்குவரத்தை சீர் செய்கிறது, மாணவர்களை, இளைஞர்களை ஒருமுகப்படுத்துவது, அவர்களை சாலையில் நோக்கி வரவிடாமல் தடுப்பது, குப்பைகளை சேகரிப்பது, இந்த மாதிரியான பணிகளை தொடர்ச்சியாக அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியான பணிகள் எந்த அளவுக்கு நடைபெற்று இருக்கு? இந்த போராட்டத்தை ஒழுங்காக எந்த தலைமையின் கீழ் இல்லாமலும்
போராட்டம் ஒழுங்காக நடத்த முடிவதற்கான காரணம் என்ன? பதிவு செய்யலாம். அதாவது தேவேந்திரன் பாத்தீங்கன்னா முதல்ல இருந்தே இந்த போராட்டங்கள் வந்து ரொம்ப அதிக அளவில் போயிட்டு இருந்துச்சு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். நிலையில இந்த போராட்டங்கள் அதாவது இந்த போராட்டம் ஆரம்பித்த உடனேயே பல்வேறு கட்டுப்பாடுகள் இளைஞர்களால் விதிக்கப்பட்டது. அதாவது உணவு தங்களுக்கு தேவையான உணவு, தண்ணீர் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை அவர்களே செய்து கொடுத்திருக்கிறார்கள். இந்நிலையில் பாத்தீங்கன்னா உணவு தண்ணீர் மட்டும் இல்லாமல் அவர்கள் குடும்பத்தோடு பெண்களும் அதிக அளவில் வருவதால் அவர்களுக்கு தேவையான கழிப்பறை வசதிகள் உள்ளிட்டவைகள் இங்கே மெரினாவில் அமைக்கப்பட்டுள்ளன. இங்க இருக்கும் கூடியிருக்கும் குடும்பத்தை பார்க்கலாம். இங்கு பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு தேவையான உணவு தண்ணீர் மட்டும் இல்லாமல் போக்குவரத்து, அதாவது மெரினாவில் இருக்கும் பொழுது முக்கியமான ஒரு சாலையாக மெரினா திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் அந்த சாலை போக்குவரத்தை சீர்படுத்தும் வேலையிலும் கூட இளைஞர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அதே நேரத்தில் பல்வேறு இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து மனித சங்கிலி அமைத்தும் இந்த வண்டி வாகனங்கள் தேங்காமல் கிட்டத்தட்ட வண்டி வாகனங்கள் சரியான அளவில் கிட்டத்தட்ட போக்குவரத்து காவலர் போல அவர்கள் இயங்கி காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த போக்குவரத்தை அவர்கள் சீர் செய்து வருகின்றனர். அதே நேரத்தில் பயோ டாய்லெட் போன்ற முக்கிய கழிப்பறை வசதிகள், அதாவது யூரின் பாஸ் பல்வேறு முக்கிய வசதிகளை அவர்கள் வந்து செய்து கொடுத்திருக்கிறார்கள். இது போன்ற இளைஞர்களின் ஒத்துழைப்பு தான் இந்த போராட்டத்தை பெரிய அளவில் கொண்டு சென்று என்று சொல்லலாம். அதே நேரத்தில் இளைஞர்கள் பெரிய அளவிலான கட்டுப்பாடுடன் இந்த அதிகம் நடத்தியிருக்கிறார். அதாவது இந்த போராட்டத்தில் வந்து எந்தவித வன்முறையுமே கிடையாது. அதாவது போக்குவரத்து நடவடிக்கை போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் ஈடுபடவே கிடையாது. இது போன்ற ஒரு படித்த இளைஞர்கள் அதிக அளவில் வந்திருப்பதால் இங்கு ஒரு நாகரிகமான ஒரு போராட்டமாகத்தான், அறவழி போராட்டமாகத்தான் இந்த போராட்டம் காணப்படுகிறது. தயானந்த், அந்த காட்சிகளிலிருந்து நம்மளால பார்க்க முடியுது, அங்கு பெண்களும் குழந்தைகளும் கூட இந்த நள்ளிரவை கடந்தும் போராடி கொண்டிருக்கின்றனர். அந்த முழக்கங்களை எழுப்பி கொண்டிருக்கின்றனர். அவர்களுடைய மனநிலை என்ன? தொடர்ச்சியாக இந்த நள்ளிரவை கடந்தும் குடும்பமாக அங்கு இருந்து கொண்டிருக்கின்றனர். அவர்களுடைய உணர்வுகளை பதிவு செய்யலாம். அதாவது பாத்தீங்கன்னா இந்த போராட்டம் தொடக்கம் முதலே பெண்களும் குழந்தைகளும் அதிக அளவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது அவர்களுடைய முக்கிய கோரிக்கையாகவும் கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு முக்கியமாக இருக்கிறது. அதாவது ஜல்லிக்கட்டு என்பது தமிழரின் பண்பாடு மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான வரலாற்று ரீதியாகவே ஜல்லிக்கட்டு இருந்து கொண்டிருப்பதால் பெண்களும் குடும்ப அமைப்பின்படி பல்வேறு குழந்தைகளும் சரி இங்கு வந்து அதிக அளவில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். அதை நமது காட்சிகளாக பார்க்கலாம். அவர்களுடைய உணர்வுகளை அவர்களே பதிவு செய்யும் சொல்லுங்க. இந்த ஜல்லிக்கட்டு ஒரு முக்கிய கோரிக்கை என்ன? எந்த அளவில் பெண்களும் அதிகமாக கலந்துருக்காங்க, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடத்தியே தீரணும், நடத்த வேண்டும். எங்களுக்காக எங்க பெண்கள் எவ்வளவு பேர் கூட்டியிருக்காங்க. ஜல்லிக்கட்டு எங்களுக்கு முக்கியம், எங்களோட ஆடம்பரியம், எங்களோட பல கலாச்சாரம், எங்களோட பண்பாடு. ஜல்லிக்கட்டு நடத்தியே தீரணும். நடத்தலைன்னா எங்க தமிழ் கூட்டத்தோட இந்த கூட்டத்தோட இன்னும் கூட எதிர்பார்ப்பீங்க. இது போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமா கேட்போம். ஜல்லிக்கட்டு இது ஜல்லிக்கட்டுக்காக ஒரு தமிழனும் இங்க வந்து சேர்ந்து இருக்கிற கூட்டம். இது வந்து இதோட முடிய போற விஷயம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்ல போனாங்க இங்க இருக்கிற ஆண்கள் முதற்கொண்டு பெண்கள் முதற்கொண்டு எல்லாமே நம்மளோட தமிழோட பாரம்பரியத்தை நம்ம காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக முதல் முறையா இங்க எல்லாரும் ஒற்றுமையா ஒன்று சேர்ந்திருக்காங்க. இந்த போராட்டத்தை நாங்க இதுவே வெற்றி பெற்று நடக்கிறோம். இதுக்கப்புறம் வெற்றி பெற்று நாங்க ஜல்லிக்கட்டை கம்பல்சரி நடத்துவோம். அப்படி இல்ல மேல மத்திய அரசு தமிழக அரசு நடத்த விடலனா நாங்க கண்டிப்பா இங்க வந்து மெரினா பீச்ல நாங்க ஜல்லிக்கட்டு நடத்துவோம். அதாவது இந்த போராட்டம் குறித்து ஒரு சிறு குழந்தை பதாகையில் ஏந்தி போராடி கொண்டிருக்கிறது. அந்த குழந்தையிடம் பண்ணிட்டு இருக்கேன் ஜல்லிக்கட்டுக்காக. ஜல்லிக்கட்டுனா என்ன? காப்பாத்துறதுக்காக ஜல்லிக்கட்டு வேணும் சொல்லு. We want ஜல்லிக்கட்டு. அதாவது நீங்களே பார்த்திருப்பீங்க, இங்க விவசாயிகளுக்கு ஆதரவாக பல்வேறு போராட்டங்கள் முக்கியமாக குழந்தைகளும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது தங்களுடைய உடம்பில் பச்சை குத்தி இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. தேவேந்திரன் அதை கடைசியாகவே பார்க்கலாம்.